ஹாய் வணக்கம், நான் மாயா. இது மாயாவின் பயணம். மாயா இன்றைக்கி அச்சு முறுக்கு செய்ய போகிறேன். அச்சு முறுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்குது. ஸோ நீங்களும் பாருங்கள், அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதை முட்டை போட்டிருக்கேன். அசைவமாக தான் செஞ்சுருக்கேன். சைவமாக வேணுன்னா நீங்கள் பார்த்து முட்டை போடாமல் செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ரெசிபிக்கு வேண்டிய பொருள் பார்ப்போம். 1 கிலோ அரிசி மாவு, 5 டேபிள் ஸ்பூன் வெள்ளைச்சீனி, ஒரு முட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அப்புறம் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது தேவையான அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கலாம். நான் வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் சேர்ந்து போடுவேன். அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ பிளேண்டரில் தான் நான் பிளேண்டர் பண்ணிவிட்டு அப்புறம் கையில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ முட்டை, வெள்ளைச்சீனி, தேங்காய் பால், அதுக்கப்புறம் சோள மாவு, இதை கொஞ்சம், அப்புறம் அரிசி மாவு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் முடிகிற அளவுக்கு அந்த பிளேண்டர் கொள்கிற அளவுக்கு அது பிளேண்டர் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் மாவு பிசைஞ்சிக்குவோம் ஒரு பாத்திரத்தில் போட்டு. கையில் பிசையும் போது மட்டும்தான் அந்த வெள்ளை எல்லையும் கருப்பு எல்லையும் போடணும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா பிளேண்டரில் எல்லாமே ரொம்ப நைஸாக அரைஞ்சிரும். அதனாலேயே கையில் பிழையும் போது மட்டும்தான் போடணும். பாருங்கள், இந்த திக்னஸ் போதும் நமக்கு. அச்சு முறுக்கு அச்சு எப்போதுமே எண்ணெயிலே இருக்கணும், கழுவக்கூடாது. அப்படின்னா அது ஒட்டிக்கும். கழுவாமையே அது அழகாக எண்ணெயிலே ஊறிட்டே இருந்ததுனா தான் அந்த அச்சு அழகாக வரும். ரொம்ப மெதுவான ஹீட்டில் வச்சுட்டு அது கொஞ்சம் சூடு ஏறின பிறகு எடுத்து வைங்க. ரொம்பவும் சூடு ஏறிடுச்சுன்னா அச்சிலேருந்து மாவு கீழே கொட்டிடும் அப்படியே. அப்புறம் அது அச்சிலேருந்து அழகாக வராது. ஸோ சரியான பதத்துலேருந்து எடுத்து வச்சா மட்டும்தான் வரும். பாருங்கள், நம்ம அது கருப்பு எள்ளும் போட்டிருக்கனால அது ஒரு ஷைனிங்காக அங்கங்கே தெரியும். நான் எல்லா அச்சும் நான் ஒரு ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே விதவிதமாக இருக்கும். ஒன்று நட்சத்திரம் ஷேப்பில் இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். ஸோ நம்ம எல்லா அச்சுமே யூஸ் பண்ணுவோம் எப்போதுமே. அச்சு முறுக்கு எப்போதுமே திருப்பி போடக்கூடாது. ஏன்னா அது அடிப்பக்கம் தான் கனமான பக்கம். அப்போ அச்சு முறுக்கு மெதுவாக லோ ஹீட்டில் கீழ் பக்கமே அப்படியே வெந்தால் தான். நீங்கள் திருப்பி போட்டுட்டிங்கன்னா மேலே அந்த இதழ்கள் சீக்கிரமாக வந்துடும். அப்புறம் உங்களுக்கு கருகி தான் போகும். ஸோ இப்படியே மெதுவாக லோ ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு பொன்னிறமாக வந்துடும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா முந்தியெல்லாம் ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ரோஸ் எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம். வாசனையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் அதில் பாவிக்க மாட்டேன். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு எடுக்கிற அளவுக்கு நம்ம அச்சு வச்சு எடுத்து அச்சு முறுக்கு சுட்டுக்கலாம். இது சும்மா ஒரு ட்ராய்க்காக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் பாருங்கள். அதனால தான் அச்சு முறுக்கு கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. நான் போட்டது மஞ்சத்தூள் போடலை. இந்த 3 அச்சு முறுக்கு மட்டும் ஜஸ்ட் டெஸ்டிங்காக மஞ்சள் கலரு, அதாவது மஞ்சளாக வேணும் அப்படி சொல்லிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு சுட்டிருக்கேன். ஸோ எல்லோ கலராக இருக்குது. இது ஜஸ்ட் அ ட்ராய். டிஃப்ரெண்ட் கலரில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ ரெட் கலரில் போட்டு பார்த்தேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், இருக்கிற கொஞ்சம் மாவுலேயும் பச்சை கலர்லேயும் போட்டு பார்க்குறேன். க்ரீன் கலர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா. கலர் அழகாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பட்டு எல்லா ஃபுட்லேயுமே கலர் பாய்க்கிறது நாட் அட்வைசபிள். பட் இருந்தாலும் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, டெஸ்டிங் தானே. ஓகே டான். மாயா அச்சு முறுக்கு செஞ்சு முடிச்சிட்டேன். பாருங்கள் அழகாக இருக்கா இல்லையான்னு. சும்மா கலர் சும்மா பார்வைக்காக செஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.